வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வயிற்றில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக எப்படி வெளியேற்றலாம், இதுவும் வீட்டிலேயே இயற்கையான வழிகள் இதற்கு என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். பலருக்கும் தினமுமே சரியாக மலம் வெளியேறாமல் மலச்சிக்கல் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு வயிறு வீக்கம், எதை சாப்பிட்டாலும் வயிறு வீக்கமாயிரும். எப்போவுமே அவங்களுடைய உடல் சோர்வான ஒரு நிலையிலே இருக்கும். அவங்களுக்கு முகங்களில் பருக்கள் கரும்புள்ளிகள்லாம் வர ஆரம்பிக்கும். எடை குறையவே செய்யாது. என்னதான் டயட்டை மெயின்டைன் பண்ணாலும் எடை குறையவே செய்யாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்றதே கம்மியாக தானேங்க சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வயிற்றில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். அதாவது நீண்ட நாட்களாக வயிற்றுக்குள்ளே தேங்கியிருக்கிற கழிவுகள்னால இத்தனை பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வயிற்றில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, வீட்டிலே இதுக்கு செய்யக்கூடிய இயற்கை முறைகள், அதாவது இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வீட்டில் செய்யக்கூடிய இயற்கையான வைத்தியம் என்ன அப்படிங்கிறதையும், இதுக்கு நம்ம டெய்லி என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் என்னென்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோ முடிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறும். வயிற்றில் கழிவுகள் தேங்குவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடிக்கடி மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். அது மலம் முழுமையாக வெளியேறாமல் குடல்லே தங்கிவிடும். அடுத்து வயிறு வீக்கம், வாய்வு பிரச்சனைங்க. கழிவுகள் அங்கேயே அழுகி வாய்வாக மாறி அந்த கெட்ட ஸ்மெல்லை உண்டாக்கிடும். ஸோ இது ஒரு ஆகும். அடுத்து மூணாவது உடலில் விஷ பொருட்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் தலைவலி ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், தூக்க இன்மை ஏற்படும். அடுத்து தோள்களில் பிரச்சனைகளை உண்டாக்கும். முகப்பருக்கள் வரும், கரும்புள்ளிகள் வரும், தோல் எல்லாமே மங்கலாக தெரியும். ஸோ உங்களுக்கே ஒரு டயர்ட்னஸாக இருக்கும் உங்களுடைய ஃபுல் பாடியுமே. அடுத்து எடை கூடுதல். கழிவுகள் சரியாக கழிவுகள் வெளியேறாமல் அங்கே தங்கும் பொழுது உங்களுக்கு மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுமே கழிவாக மாதிரி அங்கே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆரோக்கியமற்ற உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வயிறை சுத்தமாக வச்சுக்கிறணும். அதுக்கு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இயற்கையான முறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறது கொத்தமல்லி தண்ணி தாங்க. இது எப்படி தயாரிக்க வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை எடுத்துக்கிறணும். இதை தானே சொல்லுவாங்கன்னா தானியான்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் கொத்தமல்லி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 கப் தண்ணீர் எடுத்து நைட் இரவுலே நீங்கள் 1 கப் தண்ணீரில் 1 ஸ்பூன் அந்த கொரியாண்டர் விதை எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கலாம். இல்லை நான் ஊற வைக்க என்னால் மறந்துட்டேன் அப்படின்னாலும் டேரெக்டாக காலையில் நீங்கள் எந்திரிச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் 1 கிளாஸ் வத்துற மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தய விதைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்னா, குடல் சுத்தமாக்கப்படும். வயிற்றில் ஏற்பட்ட அந்த வாய்வு வீக்கம் எல்லாமே குறையும். செரிமான சக்தி அதிகரிக்க செய்யும். வெறும் வயிற்றில் இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 2வது டிப்ஸ் என்னென்னா, நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நெல்லிக்காயும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்காயை சாப்பிடலாம். இது இயற்கையான ஒரு டீடாக்ஸ் பழந்தாங்க நெல்லிக்காய். இது சாப்பிட முறை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது நீங்கள் சுகர் ஆட் பண்ணாதீங்க. லைட்டாக வேணால் உப்பு போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சுகர் ஆட் பண்ணி மட்டும் குடிக்காதீங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா, உங்களுடைய குடல் இயக்கத்தை இது தூண்டும். மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விஷங்கள், நச்சு பொருட்கள் அனைத்தையுமே வெளியேற்றி உங்களுடைய குடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். 3வதா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, கஞ்சி தாங்க. கஞ்சி உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். எந்த கஞ்சி ரொம்ப சிறந்தது அப்படின்னா, நம்ம பழைய சாத கஞ்சி, கம்பு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சியில் நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். நம்மளே பார்த்துருப்போம், நம்ம வீடுகளில் நிறையா, அதாவது கிராமத்து சைடில் பழைய சாத கஞ்சியை காலையில் எழுந்தோடனே குடிப்பாங்க. குடிச்சிட்டு வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது இது நல்ல ஸ்ட்ரென்த்தையும்
கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய குடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. கழிவுகளை மென்மையாக வெளியேற்றும். செரிமான மண்டலத்தை இது சீராக்கும். வாரத்துக்கு 3லிருந்து 4 நாட்கள் வந்து சாப்பிட்டால் போதும். இதில் அவ்வளவு சத்துக்களும் இருக்குது. நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த கஞ்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து கம்பும் அதே மாதிரி தான். கம்பு கஞ்சியும் நம்மளுடைய குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். கேழ்வரகும் அதே தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 3லிருந்து 4 நாட்கள் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி வகைகளை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய குடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். உங்களுடைய செரிமான மண்டலம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இது ரொம்ப அவசியமான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரைகள் தாங்க. கீரைகளில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதில் வந்து முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக கிராமங்களெல்லாம் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கீரை தான். சிட்டிலையுமே அங்கங்கே கடைகளில் விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே காலையில் போனாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கீரை வந்து ரொம்ப நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது அயன், அதாவது இரும்புச்சத்து, கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய கால்வலி, கைவலி எல்லாத்துக்குமே சிறந்தது. நம்மளுக்கு அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி தாங்க அகத்திக்கீரையிலும் இரும்புச்சத்து, கால்சியம், நிறைய நார்ச்சத்துக்கள் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே செய்யாது. உங்கள் குடல் வந்து சுத்தமாக்கப்படும். அதே மாதிரி காய்கறிகள்னு பார்க்கும் பொழுது காய்கறிகளில் வந்து பீர்க்கங்காய், சுரைக்காய் இந்த 2 காயுமே நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 1 முறையாவது எடுத்துக்கிறணும். ஏன்னா இதுலேயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக மலம் வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். உங்கள் குடல் வந்து சுத்தமாக்கப்படும். அடுத்து பழங்கள்னு பார்க்கும் பொழுது நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் அப்படின்னா பப்பாளி அண்டு கொய்யாப்பழம். இந்த பப்பாளி, கொய்யாப்பழம் 2 பழமுமே வந்து உங்களை மலச்சிக்கல்ல இருந்து உங்களை விடுபடுறதுக்கு இந்த 2 பழங்களுமே உதவி பண்ணும். இந்த பழங்களையுமே நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க என்னால் டெய்லியும் கூட என்னால் கொய்யாப்பழம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் கூட நீங்கள் கொய்யாப்பழமும் பப்பாளி பழமும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரவே செய்யாது. அடுத்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் தினசரி உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். அதாவது காலையில் எழுந்த உடனே நீங்கள் அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். 1 கிளாஸாவது 2 கிளாஸாவது வெதுவெதுப்பான தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி நேரத்திற்கு உணவு கரெக்டான அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு 3 வேளையுமே அந்த கரெக்டான டைமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தாமதமாக சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அப்போ தான் செரிமானம் 50% வந்து வாயிலே ஆரம்பிச்சிடும். மீதம் தான் நம்ம வயிற்றில் ஆரம்பிக்கும். நம்ம மென்று சாப்பிடும் பொழுதே 50% செரிமானம் அங்கேயே ஆயிரும். ஸோ நல்லா மென்று நீங்கள் ரசித்து சாப்பிட வேண்டும். அடுத்து இரவு உணவை வந்து நீங்கள் லைட்டான உணவுகளாக எடுத்துக்கிறணும். சூப்போ இல்லைன்னா ஆவியில் வேக வச்சதோ அந்த மாதிரி எடுக்கணும். நிறைய ஹெவியான ஃபுட்ஸை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதாவது மைதாவில் செஞ்ச எந்த உணவுகளையுமே எடுக்கக்கூடாது. புரோட்டா ஐட்டம், அதான் மைதா ஐட்டம் எதையுமே எடுக்கக்கூடாது. அடுத்து வந்து நீங்கள் தினமும் ஒரு 20லிருந்து 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்திற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது ஒரே நாளில் நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம டெய்லியும் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வச்சு தான் நம்மளுடைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும். ஸோ நம்ம தினசரி வந்து இந்த பழக்கங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அடிக்கடி மலச்சிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகளை எதையும் அதிகமாக எடுக்காதீங்க. அதே மாதிரி உடனடியாக உங்களுக்கு பலன் வேணும், எனக்கு பலன் வேணும்னு சொல்லிட்டு தவறான எந்த முறைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம். உங்களுக்கு